நண்பர்களே காலையில ஒரு குட்டி கோளாறு கொடுத்து தான் எந்திரிச்சேன். நைட்டு மொபைல்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு பார்க்காம தூங்கிட்டேன். காலையில ஒரு 8 மணி போல ஆன் பண்ணா லென்ஸ் ரெண்டல் வாங்கின இடத்துல இருந்து ஒரு 10 மிஸ் கால் விட்டுருந்தாங்க. நல்ல வேலை ஓரளவுக்கு சீக்கிரமா எந்திரிச்சனால எஸ்கேப் ஆயிட்டேன். இல்லனா வேஸ்டா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுத்துருக்கணும். வீட்டுக்கு வரும்போதே தோசை பார்சல் வாங்கிட்டேன். என்ன கதைனா எனக்கு பெல்விஸ் டில்ட் ஆயிருக்கு. சோ அதை இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பெல்விஸ் டில்ட்னா அது இதுதான். எனக்கு எப்போல இருந்தே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஆனா நான் இப்பதான் அதை நோட்டீஸ் பண்றேன். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்கிட்டு வந்த தோசையை ரீஹீட் பண்ணி சாப்பிட்டேன். ஆனா இது ரொம்ப குவான்டிட்டினால ஃபுல்லா சாப்பிட முடியல. நண்பர்களே நான் ஒரு 2-3 நாளைக்கு சொந்த ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா நான் பொங்கல் டைம்லயே வீட்டுக்கு போல. லாஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு நான் டிசம்பர் தான் போனேன். சோ ஃப்ரீ டேஸ்ல வீட்டுக்கு போயிட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும். தேவையான பொருட்களை எடுத்துட்டு ராப்பிரோ நண்பர் கூட கிளாம்பாக்கம் வந்து எப்பயுமே பைக்ல தான் போவேன். பைக் கொஞ்சம் கோளாரா இருக்கனால பஸ்ல தான் போறேன். இதுவும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கும். நல்லா தூங்கிட்டே வந்து எங்க ஊருக்கு பக்கத்துல இறங்கிட்டு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். லஞ்ச் வெளியே சாப்பிடல. வீட்லயே எங்க அம்மா சப்பாத்தி செஞ்சிருந்தாங்க. அப்படியே இன்னைக்கு வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணிட்டு வீட்ல இருந்தாலே நம்மளை தேடி கரெக்டான டைமுக்கு சாப்பாடு வந்துடும். தோசையை சாப்பிட்டுட்டு தூங்கி விட்டேன். ஓகே நண்பர்களே, பாய்.